ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, டெஸ்க் தமிழ் கீபோர்ட் அப்படின்னு ஒரு ஆப்பை பற்றி தான். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி டைப் பண்ணி மெசேஜ் டைப் பண்ணுவோம். அது வந்து ரொம்பவே இது சிம்பிள் பண்ணி கொடுத்துருது. இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நான் ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கிறலாம். ப்ளே ஸ்டோர் போய் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துக்கிறலாம். சர்ச் ஆப்ஷனில் டெஸ்க் தமிழ் கீபோர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறலாம். நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து வெளியே வந்துக்கிறேன். நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டெஸ்க் தமிழ் கீபோர்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போய் தமிழ் டைப்பிங், வாய்ஸ் டைப்பிங், தமிழ் ஆல்ஃபபெட்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே அதில் உள்ள ஆப்ஷன்ஸு. இது வந்து டெமோ. இந்த ஆப்புக்குள்ளே போனால் டெமோ வீடியோ இது ஃபுல்லாக. இதை கிளிக் பண்ணினா டெமோ வீடியோ எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் நம்ம ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நேராக வாட்ஸ்அப்பில் போங்க. வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் டைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணி நம்ம மெசேஜ் பண்ணலாம். அதுபோக நம்மளால் டைப் பண்ண முடியலை, எனக்கு வந்து ரொம்ப வயசாச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த ஒரு வாய்ஸ் போடுறதுக்கான ஒரு ஆப் ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வணக்கம் வணக்கம், இன்று எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் இன்று ஆஃபீஸ் வர முடியவில்லை. இப்போ நான் சொன்னது அப்படியே அந்த ஆப் எழுதிருச்சு. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் இங்கிலீஷில் சொன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை இங்கிலீஷில் மாற்றிடுங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ வந்துருச்சு பாருங்கள். அப்படின்னா இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லை, இதில் நிறையாவே ஃபீச்சர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்கிடலாம். நம்மளோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை எடுத்து ஆல்பத்துக்குள்ளே போகும். ஆல்பத்துக்குள்ளே போய் நம்ம ஸ்டிக்கரை கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக் ஹாய், ஹவ் ஆர் யூ இல்லைன்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் கீழேயே எமோஜிஸ் இருக்கும். எமோஜிஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனோ, லவ் மூடில் இருக்கீங்களா, ஆங்கிரி மூடில் இருக்கீங்களா, சேட் மூடில் இருக்கீங்களா, அப்ரிஷியேட் பண்ணணுமா, பர்த்டேக்கு விஷ் பண்ணணுமா, இன்றைக்கி வந்து இந்த ரமணான் இருக்கா, ரமணானுக்கு மெசேஜ் பண்ணிக்கிடலாம். அதனால் இதுலேயுமே ஸ்மைல் ஆப் எமோஜி இருக்குது. எல்லா விதமான ஃபீச்சர்ஸுமே இதிலே நம்ம கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.